டாபா கேரக்டரோட 3rd எபிசோட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அந்த கேங் லீடர் ஒருத்தர் வந்துட்டு இவங்களெல்லாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. என் மொத்த சரக்கே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. அந்த பாட்டி ரொம்ப தைரியமாக, ஆமாம் அவங்க பண்ணது தப்பு தான், சுட்டுரு அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் சரி நான் அவங்க எல்லாரையும் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் துப்பாக்கியை காட்டி மிரட்டிகிட்டு இருப்பார். எல்லோரும் பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் எங்களை சுட்டுறாதீங்கன்னு பயப்படுறாங்க. கடைசியாக பாட்டியை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நெத்தியில் துப்பாக்கி வைக்கும்போது பாட்டி வந்து ஒரு துளி கூட பயப்படாமல் அப்படியே பார்த்து முறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்ததும் கேங் லீடருக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு சரி என்ன பாட்டி எங்கே நீ வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாரு. அந்த பாட்டி நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டையர் ஆகிட்டியா அப்படின்ட்டு அவரோட விசிட்டிங் கார்ட்ஸ் ஒன்று எடுத்து செவுத்தில் விட்டுட்டு இனிமேல் நீ ரிட்டையர்ட் கிடையாது, எனக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்கெல்லாம் அழுதுட்டுருக்கோங்க, யார் காரணம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து அவன் நம்மளை சும்மா விட மாட்டான், நம்ம வந்து அவன் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும், நம்ம சரக்கை விற்று தான் ஆகணும். இந்த பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார்கிட்டையும் வேலை பார்த்தீங்களே யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சுல்தான் மிஸ்ரா அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சுல்தான் மிஸ்ராவா, அவர் மும்பையில் ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த மூடெல்லாம் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி டாக்டரை பார்க்க போகிறாரு. டாக்டர் வந்து குடும்பத்தோட கனடாவுக்கு போயிட்டாரு, அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டரோட பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறாரு. அந்த பையனும் சரி பணம் கொடுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்காக செஞ்சு தரத்துக்கு ஒத்துக்கிறான். மறுநாள் அந்த பாட்டி போயிட்டு அந்த கேங் லீடரை மீட் பண்ணி நான் உனக்காக சரக்கு விற்க ஒத்துக்கிறேன், ஆனால் நீ எங்களை யாரையும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவனும் சரி நீங்கள் விற்று கொடுங்க, நான் உங்களை யாரையும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். எவ்வளோ விற்கணும் இந்த பாட்டி கேட்குறாங்க. ஒரு 1.5 கிலோ சரக்கு விற்கணும், 1 மாதம் டைம் அப்படிங்கிறாங்க. நான் 1 மாதத்துக்குள்ளே உனக்கு விற்றுறேன், அதுக்கப்புறம் எங்களை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்ட மாதிரியே அந்த பையன் அந்த டாக்டரோட பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பான். இவரும் அந்த பேஷண்ட்ஸோட நம்பரு அட்ரஸ் அதெல்லாம் எழுதிக்கிட்டு இவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்ரக் டீலர் தான், நிறையா ட்ரக் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என்னோடய ட்ரக்ஸையும் விற்று கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, ஏன் இப்போ என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பாட்டி வந்து இல்லை அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது, எனக்கு ட்ரக்ஸை எப்படியாவது விற்று கொடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியோட ஃப்ரெண்டும் வேறு வேலை இல்லாமல் சரி நான் உனக்கு விற்று தரேன், ஆனால் டெலிவரியில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இவங்க நிறைய டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி நம்ம தான் பேக் பண்ணி எல்லாத்தையும் விற்க போகிறோம், நீங்கள் வந்து